திரும்பவும் எல்லாரும் இந்த ஐயனார் வீட்டுக்கே வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அதை கமெண்டில் தெரிவிச்சிருங்க. ஆமாங்க, இந்த சமயத்தில் நம்ம நிலாவும் சோழனும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பத்திரத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சவங்க சும்மா இல்லைங்க, உடனே கோர்ட்டில் போயிட்டு கேஸை போட்டு அந்த இடத்துல இவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்டையும் சரி இந்த சண்முகம் கஸ்தூரி எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஃப் காட்டிட்டாங்க. இனிமேல் இது இந்த நடேசனோட வீடு தான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நடேசன் என்ன பண்ணுறாங்க, இந்த சண்முகத்துக்கும் இந்த கஸ்தூரிக்கும் சரியான ஆப்பை தான் வைக்க போகிறாங்க. போக போக பார்த்தோன்னாக்கா இந்த சண்முகம் கஸ்தூரி பார்த்தோன்னா அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த நடேசங்கிட்ட பார்த்தோன்னாக்கா பிச்சை எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு நிலைமை வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னாக்கா நம்ம நடேசனும் பார்த்தோன்னா இப்போ உயிரை கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. இனிமேலும் இதை இவர் தொலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காப்பியுமே பார்த்தோன்னாக்கா இந்த நிலாவும் சோழனும் போட்டு வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் பார்த்தோன்னாக்கா இந்த சோழன் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எது முக்கியமோ அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க போகிறாங்க. இதில் நம்ம சோழன் நிறைய பாதிப்பும் ஏற்பட்டுருச்சு இல்லையா, அதனால் அவர் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு பொறுப்பானவனாக இருக்க போகிறாங்க. எப்படின்னா நம்ம நிலா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதும் சரி பாசத்துலேயும் அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. எப்படா இந்த வீட்டுக்கு இவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடக்க போகுது. முக்கியமாக நம்ம நிலாவும் நம்ம சோழனும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக அவங்களோட காதில் பார்த்தீங்கன்னா வெடிப்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம சோழனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூம்லையுமே படுக்க வச்சாங்க இல்லையா, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமாச்சு பார்த்தோன்னாக்கா நம்ம சோழனும் நிலாவும் நல்லபடியாக சேர்ந்து இந்த வீட்டில் அவங்க புருஷ முண்டாட்டியாக வாழ்கிறத பார்க்குறதா நம்ம எல்லாரோட ஆசையும் கனவுமா இருந்தது. இப்போ அது நடக்க போது கூடி சீக்கிரமே இந்த வானதிக்கும் சரி இப்போ இந்த பாண்டியன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண பேச்சை பார்த்தீங்கன்னாக்கா எடுக்க போகிறாங்க. இந்த பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதே யாருன்னா இந்த வானதியோட அப்பா தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சிட்ருக்காரு. போக போக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஆக போகிறாங்க. ஆனால் என்ன ஒன்று, நம்ம நிலாவுக்கு ஒரு எதிரியாக வரப்போகிறது நம்ம வானதி அப்படின்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா பாண்டியனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா யார் பேசினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் இந்த வானதி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரவும் இந்த வானதியும் அந்த இடத்துல திரும்பவும் அந்த இடத்துல குடைச்சல் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு திரும்பவும் இந்த நடேசன் குடும்பத்துக்கே கிடைச்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.